Hello friends, welcome back to aruvitechnews. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மெண்ட். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நீங்களே நிறைய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவும் சரி, அட்டாஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது எல்லாமே வந்து பல்க் ரெக்யர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவில் ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னொன்று அட்டாஸில் ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அட்டாஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதோட ஆஃபீஸ் திருநெல்வேலியிலுமே இருக்குது. அங்கே ரெக்யர்மெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாஸில் போயிட்டு வந்து அங்கே வாக்கின்னும் டைரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வேணால் நாளைக்கு வேணால் போடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட டீட்டெயில் என்ன அப்படின்றத ப்ராசஸ் சொல்கிறேன். ஓகே இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி ரெக்யர்மெண்ட்டுக்கு இப்போல்லாம் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எப்படி வந்து நம்ம போகிறது, ஏன்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்குது. ப்ரோக்ராமிங் வந்து கம்பல்சரி தெரிஞ்சால் தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்குள்ளே நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அதர் ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டு அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே HTML, CSS, JavaScript அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ்க்கும் நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மெயினாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி தெரியணும். ஏன்னா ப்ரோக்ராமிங்கில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு இல்லாமல் அதர் ஃபீல்டில் உள்ளவங்களும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ அதையுமே நான் வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நான் காலேஜஸ்க்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸு அங்கே உள்ள இன்டர்வியூ பேஸ்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் நான் வந்து பைத்தானில் இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் கோர்ஸும் இந்த ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்குனால அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் படித்ததை எப்படி ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் எடுப்பேன். அப்புறம் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான். ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து விப்ரோ ரெக்யர்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ விப்ரோன்னு இல்லை, டிசிஎஸ்ஸு, காக்னிசன்ட்டு, அப்புறம் இன்ஃபோசிஸ் எல்லாமே பல்க் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. 2020, 2021லாம் அடுத்து 2022 பேட்சுக்கான ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. விப்ரோஸ் எலைட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் 2022 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா BE, BTech, ME, MTech. BTech நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஏதாவது கற்றுக்கோங்க. இன்னொன்று கம்யூனிகேஷன் லைட்டாக தெரியணும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்குமே வந்து 2-3 கம்பெனியில் வந்து கேட்கும்போது மேம் அந்த பசங்க அவங்களுக்கு நாலேஜ் வந்து ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கம்யூனிகேஷன் ஓரளவு அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. BTech கம்பல்சரி டிகிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இது ஃபுல் டைம் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் பிரான்ச்சஸ் எக்ஸப்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 60% இருக்கணும் ஆக்சுவலாக 10th, 12th அப்புறம் டிகிரியில். ஓகேவா? ஏஜ் லிமிட் வந்து 25. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா May 22, 2022. ஓகேவா? ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து May 21 ஸ்டார்ட் ஆகிடும். June 5 வரைக்கும் இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சைல் பை உங்களுக்கான அசஸ்மெண்ட் வந்து May 21லேருந்து ஒவ்வொரு பேட்சாக அவங்க வந்து June 5 வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷனு, அசஸ்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஜாயினிங் அப்போ
உங்களோட சேலரி 3,50,000 per annum இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 months ஃப்ரம் ஜாயினிங்லேருந்து 25,000 வந்து மெர்ஜ் காம்பன்சேஷன் வந்து போடுவோம், போனஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட்டு விப்ரோவில் போட்டிருக்குது. ஓகே, இந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்னொரு லிங்க்கும் வந்து எலைட் என்டிஹெச்ன்ற ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் இதே மாதிரி தான் ப்ரொசீஜரு. ஆனால் என்னென்னா இங்கே வந்து டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு, பிஸ்னஸ் டிஸ்கஷன், லெட்டர் ஆஃப் இன்டென்ட், ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னு பாருங்களேன், ஆன்லைன் டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷனில் ஜஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ஓகே, நீங்கள் அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெயில் அனுப்பிச்சதே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி, இங்கிலீஷ் இருக்கும், 48 minutes இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும், எஸ்ஏ ரேட்டிங் வந்து 20 minutes இருக்கும். அப்புறம் வந்து 2 programs ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். இதில் 2 programs ஃபார் கோடிங்கில் டூரேஷன் 60 minutes இருக்கும். இதில் கேண்டிடேட் கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஜாவா, C++ ஆர் பைத்தானு எதையாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயந்து பைத்தான் கற்றுக்கணும் இல்லை C++ கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாஸ்க்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த லிங்க்குமே ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லிங்க்கை நீங்கள் போனோடனே என்ன அப்படின்னா டவுன்லோட் பேஜுக்கு போகும். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஓகே சேவ் கொடுத்துக்கிறேன். ஒன் மினிட்ஸ் நீங்கள் எப்படி சேவ் பண்ணணுன்றதை சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இதிலே கொடுத்துருக்காங்க பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பிஇ பிடெக்கில் பிஎஸ்சி முடித்தவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 60% இவங்களும் கண்டிப்பாக 60% பார்ப்பாங்க. ஆன்லைன் மோடில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ திருநெல்வேலியில் நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து குட் ரிட்டன் டெஸ்ட், வெர்பல் ஸ்கில்ஸ். கண்டிப்பாக வந்து எங்கே போனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு மெயில் அனுப்பணும், இல்லை ஒரு இன்டர்வியூ கூட கிளைண்ட்டுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை. ஓகே, ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட்டு, மார்னிங்கில் ஆஃப்டர்நூனு. லொக்கேஷன் வந்து பூனே, மும்பை, சென்னை, திருநெல்வேலி இருந்து இருக்கும். ஓகேவா? திருநெல்வேலியிலும் ஆஃபீஸஸ் இருக்குது. ஓகே, இது அப்ளை பண்ணுறதுக்கு நான் லிங்க் அனுப்பினேன் அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இதில் நீங்கள் அக்செப்ட் கொடுத்தோன்னே என்ன அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆதார் கார்டு கொடுங்க, பேன் டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்கள் ப்ரிஃபிக்ஸ் அதாவது நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றது கொடுங்க, ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? பொறுமையாக கொஞ்சம் நேரம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜோஹோவில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஒரு ரெக்யர்மெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அதை அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு இல்லை 2 daysல நான் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதாவது கண்டிப்பாக இது ஜோஹோ பொறுத்தவரை இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனாலும் ப்ரீவியஸில் இருந்த அந்த இன்டர்வியூ பேட்டர்னை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அட்டாஸும் திருநெல்வேலியில் என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். We'll see you on next video.